வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ என்ன கான்செப்ட், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இப்போ கரூர் நடந்த இந்த இஷ்யூ தான், அதை பத்தி இல்லைன்றத நம்ம பேசணும் தவிர அவரையும் வரல இவரையும் வரல அதுல அரசியல் பண்ணக்கூடாது. இது மாதிரி நடக்குது, நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் யார் பண்றாங்க யார் பண்ணலன்றது மக்களுக்கு தெரியும். அது கூடி சீக்கிரம் கண்டிப்பா அது வெளியே வரும். அது காவல்துறையினர் கண்டுபிடிக்கணும், சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா 41 உயிரன்றது சும்மா கிடையாது. அது இவ்வளவு கனவுகள் இருந்திருப்பாங்க, சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. தயவு செஞ்சு இன்னும் வர போற காலங்களில் கூட்டத்துல குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்களாம் வராதிங்க. தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க. இதுதான் நம்ம சொல்றது, எல்லாருமே அதுதான் சொல்றது. கூட்டத்துல பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க. வீட்லயே டிவிலயே ஜூம் பண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ அது ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா ஜனத்துல நீங்க சீக்கிரட்டிங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுக்காக சொல்றோம். ஸோ நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே. நம்ம நல்லா இருந்தாதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்றது தெரியும். ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, இப்போ விஜயன் 41 ஊருக்கு போக போறாரு. அது என்ன மாதிரி பிளானு, எப்போ இதுன்றது இனி வரப்போற நாட்கள்ல தெரியும். அப்புறம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பட் இங்கதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேசவே அலோடு இல்லையாமே. இப்போ புது இது பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. நம்ம ஒன்றும் தப்பா பேச போதில்லை, யாரும் தப்பான்னு சொல்ல போறது இல்லை. அது ஏன்றது தெரியும். இனி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கூட சீக்கிரம் வரும். இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. இனி அதுக்கான அப்டேட்லாம் வரும். கூடி சீக்கிரம் விஜயனோட பிரச்சாரம் நல்லபடியாக தொடங்கணும். இந்த சனி ஞாயிறு மிஸ் ஆயிடுச்சு, அது என்றது தெரியும். ஸோ அது வருத்தம் தான். பட் இருந்தாலும் நம்ம நிலைமையிலும் நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். கூடி சீக்கிரம் வரப்போற நாட்கள்ல விஜயனவை நம்ம ஸ்ட்ராங்கா பார்ப்போம். இனி ஒரு அரசியல் நல்லபடியாக கொண்டு போகணும். இது ஒரு கண்டிஸ்டி மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு வழியில் நடக்கணும் நடந்துடுச்சு. அது விஜயனை சில பேர் பிளேம் பண்றாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் பேசுறாங்க. அது அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது இயற்கை, அது எதுவும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் வரும்போது அதுக்கான அப்டேட்ஸ் வரும். அதுக்கான காரணம் யாரு, சேஃப்டி ரீசன் யாருன்ற எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். அதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். நல்லபடியா விஜயனாவை நம்ம அந்த சீட்ல உட்கார வைக்கணுன்றதான் முழு ஏமாவே இருக்கு. இதுல யாரை பத்தி நம்ம தப்பும் சொல்ல, யாரும் குறைச்சும் சொல்ல. நம்ம என்ன இருக்குதோ அதுதான் சொல்றோம். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா பேசல, எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வரப்போற நாட்கள்ல அதை பத்தி இன்னும் பேசுவோம். 26ல அண்ணனை உட்கார வைக்கிறோம். இனி அடுத்த கட்ட நகர்வு